Hi friends, welcome to Meesho. வாங்க இன்னைக்கு இன்னொரு unboxing வீடியோ பார்க்க போறோம். பாருங்க இப்போ வந்து இது பாருங்க 195 ரூபாய். இதுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத பாப்பீங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து இது கொஞ்ச நாள் முன்னாடியே வந்திருக்கணும். நமக்கு வந்து நான் போட்டதுக்கு இந்த பார்சலுக்கு பதிலா எனக்கு வேற வந்துருச்சு. அதை திரும்ப அனுப்பிட்டு திரும்ப இது புக் பண்ணி வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னா டோருக்கு கீழே வந்து கொசு வராமல் இருக்கிறதுக்கு பூச்சிங்க எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்குற அந்த லப்பர் பீடிங் மாதிரி. இது நிறைய இதில் பார்த்தேன், பட்டு வாங்கலை, யூஸ் பண்ணலை. இது வந்து எங்கேயாவது நேரிலேயே கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கல. அவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ணுவானே அப்படின்னு பார்த்தேன். 200 rupees போட்டிருக்கு, 195 rupees. 195க்கு வந்து 4 பீஸ், நமக்கு 50 ரூபா தான் வருது ஒரு பீஸு. அதனால தான் சரி அப்படின்னு வாங்கியாச்சு. நல்ல டேப் போட்டு நல்லா ஒட்டி தான் இருக்குது. இப்போ பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே பிரித்தாச்சு. உள்ளேயும் வந்து ஒரு டேப் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பீஸுக்கும் தனித்தனி பேக்கிங்காக இருக்குது. நல்லா இருக்குது. இந்த ரேட்டுக்கு ஒர்த்தபுளான விஷயந்தான். இந்த ஓரமும் அந்த ஓரமும் அந்த ஸ்பாஞ்ச் ரோல் மாதிரி அந்த ஏசிக்கு அந்த டியூபுக்கு கவர் ஆகிறதுக்கு வரும் அந்த ரோல் தான். அந்த மாதிரி ஓட்டை இல்லாமல் இருக்குது இதில். அந்த மாதிரி இதுதான் உள்ளே இருக்குது. மேலே வந்து நம்ம கிளாத்து மாதிரி, ஆனால் கிளாத் கிடையாதுல்ல, பெட்ரோலியம் ப்ராடக்ட் மாதிரி ஒரு மக்குற மாதிரி ஒரு கேரி பேக் வருதில்ல, நம்ம ஒயிட் கேரி பேக்லாம் வருதில்ல, அந்த மாதிரி அந்த மெட்டீரியலில் தான் இருக்குது. 4 பீஸையும் நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். அந்த ஒரு கவர் பெருசாகவும் ஒரு கவர் சின்னதாகவும் இருந்துச்சு. பட் பிரித்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் சைஸ் முன்ன பின்ன கொஞ்சம் பெருசு சின்னது அப்படின்னு இருந்துச்சு. அவங்க அந்த எக்ஸஸாக கட் பண்ணுறதுக்கு தான் விட்டுருக்காங்க டோர் சைஸுக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் என்னோட வந்து டோர். இத்தனை வருஷமாக ஒரு 10-12 வருஷமாகவே நான் இப்படி தான் இந்த மாதிரி துணியை தான் வந்து இந்த கேப்புக்கு ஃபில் பண்ணி விட்டுக்குவேன். ஒவ்வொரு தாட்டியும் ஈவினிங் 5 o'clock மேலே ரூமில் கதவெல்லாம் சாத்திட்டு இந்த மாதிரி துணியை சொருகிடுவேன். ஒவ்வொரு தாட்டியும் ரூம் கதவை திறந்து மூடுறக்குள்ள நம்ம இந்த துணியை வந்து இந்த மாதிரி காலில் சொருகி விட்டுட்டு தான் வரணும். இதை தான் வந்து நான் கிட்டத்தட்ட 10 yearsக்கு மேலேயாவே இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இந்த கதவோட அகலத்துக்கு இதில் மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது, ரெண்டையுமே சொல்கிறேன். இந்த கதவோட அகலத்துக்கு வந்து எனக்கு இந்த கேப் வந்து சூட் ஆகலை, ஆனால் டைட்டாக இருந்தது. அந்த ஃப்ளைவுட் பேந்து வருது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆணி அடித்து இது எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இருக்கிறதுனாலவும் கூட எனக்கு இது வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சும்மா ஒரு 3-4 inch அளவுக்கு தான் உள்ளே போச்சு. அதுக்கப்புறம் என்னால் உள்ளே தள்ளவே முடியல. லென்த்து வச்சு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்ததுனால கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா ட்ரெயின் நூல் 4 நூல் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் இதே மாதிரி நல்லா 4 நூல் போட்டு கட்டி அதை அப்படியே கையில் புல் பண்ணி இழுத்தேன். டோருக்கு அந்தாண்ட ஒருத்தரும் இந்தாண்ட ஒருத்தரும் இருந்துக்கிட்டு குழந்தைங்க அந்தாண்ட பிடிச்சி இழுத்தாங்க. நான் இந்தாண்ட பிடிச்சி இழுத்து அழுத்தி தான் தள்ளேன். இப்போ பாருங்கள், டோரோட இந்த சைடு பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே புல் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. இப்போ இது எப்படின்னா ரன் பண்ணுறதுக்கு வந்து டைட்டாக பிடிச்சி நிற்கிது கதவு ஒரு சப்போர்ட்டோட. ரொம்ப இழுத்தா பாருங்கள் அந்த மெட்டீரியல் வந்து பிஞ்சே வருது. இந்த அளவுக்கு இருக்குது. இது ஓகே, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டோரில் அந்த டேமேஜ் இருக்குது,
குழந்தைங்களுக்குள்ளே அதை கவனிக்காமல் இழுத்துட்டாங்க. இழுத்ததெல்லாம் அந்த மேல் துணி வந்து கொஞ்சோண்டு கிழிஞ்சிருச்சு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது அப்படியே சொருகி விட்டாச்சு. இந்த லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த லென்த்தை வந்து ஒரு கத்தி வச்சு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ண முடியல. கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணால் ஈவனாக வரமாட்டேங்குது. கத்தி வச்சு அறுத்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நடு துணியை வந்து அப்படியே கட் பண்ணோம்னாவே வந்துடுது. இது கஷ்டமாக இல்லை. இப்போ இன்னொரு டோருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், இந்த டோருக்கு வந்து ஈஸியாக எனக்கு இன்செர்ட் ஆகுது. இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாப்பாவே இன்செர்ட் பண்ணிட்டா. சும்மா நம்ம அப்படி வச்சு தள்ளிக்கிட்டே போனாவே ஈஸியாக இன்செர்ட் ஆகுது. இந்த மாதிரி இன்செர்ட் ஆகிறதுல எனக்கு இப்போது தான் ஒரு நாள் தான் ஆகுது. இப்போது இதில் எனக்கு என்ன மைனஸாக அப்படி தோணுதுன்னா, நமக்கு இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இருந்தாலுமே இப்போ கதவை வந்து லூஸாக இருக்கிறதுனால திறந்து மூடக்குள்ள அந்த இது வந்து கொஞ்சம் நகர்ந்து வருது. அந்த நகர்ந்து வராததுக்கு நம்ம அந்த ஓரத்தில் ஒரு ஃபெவி பாண்டோ இல்லை குயிக் ஃபிக்ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டு கொஞ்சோண்டு ஒட்டிட்டோம்னா தான் நமக்கு வந்து அங்கே நகராமல் நிற்கும் அப்படின்னு தோணுது. இப்போதைக்கு திரும்ப நான் உள்ளே தள்ளிட்டு அப்படியே தான் நான் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஒர்த்தபுளாக தான் இருக்குது. அவசியம் யூஸ் பண்ணி பாருங்கள். அவசியம் இந்த தகவல், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த உபயோகமான வீடியோக்களில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உபயோகமான அடுத்தடுத்த விஷயங்களோட நம்ம சேனலில் சந்திப்போம். உங்கள் நண்பர்களோட 2 பேர்த்தோடையாவது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எங்களுக்கு அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.